ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி கிருபை, இரக்கம், தயவு உங்கள் ஒவ்வொரு மேலும் என்றைக்கும் தங்கி பெருகுவதாக. இந்த நாளிலேயும் ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகர், உன் மீட்பர். உலகத்திலே பலவந்தமானவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரும் வல்லவர் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபின் வல்லவர். அவர் என்ன செய்வாராம்? அதே வசனத்தின் துவக்கம் சொல்லுகிறது, உன்னை ஒடுக்கினவர்கள், those who are oppressed. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே அநேகர் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி சமீபத்திலே என்னோடு தொலைபேசியிலே ஜபத்துக்காக பேசும்போது சொன்னார்கள், எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறேன், என் வாழ்நாளெல்லாம் கண்ணீர், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், என் நன்மை தீமையாக கருதப்படுகிறது, என் கணவரால் உறவுகளால் நான் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறேன், ஐயா எப்பொழுது விடுதலை வரும் என்று கண்ணீரோடு புலம்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக பதில் செய்வார். God will take revenge on your persecutors. கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே ஒடுக்கம் இருக்கத்தான் செய்கிறது. பல அளவுகளிலே பலரை பலவந்தமானவர்கள் ஒடுக்குகிறார்கள். அலுவலகத்திலே ஒடுக்கப்படுகிறவர்கள் உண்டு, வீட்டிலே ஒடுக்கப்படுகிறவர்கள் உண்டு, சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமானவர் என்ன செய்கிறாராம்? ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நியாயம் செய்ய எழுந்திருக்கிறார். 103ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியின் நியாயத்தையும் செய்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! ஒடுக்கப்பட்டு ஒரு வேளை காண்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை எந்த இடத்திலே எந்த அளவுக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்களோ அதை கர்த்தர் அறிவார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் நியாயம் செய்ய எழுந்திருக்கிறார். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17, 18 அப்படி சொல்லுகிறது. தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கிறவர்களுக்கும் நியாயம் செய்ய எழுந்திருப்பார். கவலைப்படாதிருங்கள். தேவன் எப்படி ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறாராம்? உன்னை ஒடுக்கினவுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினாலே வெறி கொள்ளுவார்கள். இப்படியும் உலகத்தில் இருக்கிறார்கள், மாம்சத்தை தின்கிறவர்கள், உங்களுடைய மாம்சத்தை பட்சிக்கிறவர்கள். ஆனால் தேவன் எழும்புகிற போது, பிரியமானவர்களே, தேவன் விசாரிக்கிற போது பயங்கரமான தேவனுடைய விசாரிப்பாக இருக்கும். God will take revenge in a mighty way. அவர் யார்? யாக்கோபின் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்தால் லோத்து என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆதியாகம புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, சொதோம் கொமோராவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷன், அவன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே நீதிமானாயிருந்த லோத்து என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத மனிதர்கள் அவனுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். உன் வீட்டில் இருக்கிறவர்களை அசுசிப்படுத்த கெடுக்க நினைத்து ஒரு கூட்டம் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டது. இந்த யாக்கோபின் வல்லவர் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அந்த 2 பேர் உள்ளே இருந்த தூதர்கள் வெளியே வந்து அங்கிருந்த அத்தனை பேருடைய கண்களையும் குருடாக்கி போட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒடுக்க நினைக்கிறவர்களுக்கு தேவன் பழி வாங்க ஆரம்பிக்கிறார். லோத்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார், வேண்டாம், பொல்லாத நினைவுகளோடு பொல்லாத காரியங்களை தயவு செய்து செய்யாதிருங்கள் என்று. ஆனால் பலவந்தம் பண்ண நினைத்த அந்த மனிதர்களை கர்த்தர் சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க கண்ணு தெரியாமல் போச்சு. அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள், தடவி போக ஆரம்பித்தார்கள். there was a great confusion. பெரிய குழப்பம் நேரிட்டது. அதன் மத்தியிலே லோத்தும் அவன் குடும்பத்தாரும் அந்த இடத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒடுக்கப்படுகிற உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீட்டு கொள்ளுவார், தப்புவிப்பார்.
கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு குழப்பம் அல்ல, தேவன் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்ய இறங்கும் போது பொல்லாதவர்களுக்குள்ளே குழப்பம். உங்களை ஒடுக்கி வேதனைப்படுத்துகிறவர்களுக்குள்ளே தேவன் குழப்பத்தை அனுப்புகிற தேவன். கவலைப்படாதிருங்கள். சங்கீதம் 128 சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒடுக்கப்படுகிற போது வேதனையான காரியம். உங்கள் கையின் பிரயாசம் வேறு யாரோ சாப்பிடுகிறார்கள், உங்கள் பலன் வேறு இடத்திலே போகிறது. ஆனால் தேவன் இறங்குகிற போது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற போது, உங்கள் ஒடுக்கத்தை பார்த்து உங்களுக்கு நீதி செய்ய தேவன் இறங்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் கைகளின் பிரயாசத்தை அந்நியர் புசிப்பதில்லை. உங்கள் உழைப்பு வீணாவதில்லை. உங்கள் உழைப்புக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா 49 அதிகாரம் 26 மாம்சமுள்ள யாவரும், வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். என்ன அறிந்து கொள்ளுவார்கள்? கர்த்தர் உனக்கு இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இயேசு நாதர், இயேசு கிறிஸ்துதான் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறார். அவர் வல்லமையுள்ளவர் என்பதை மாம்சமான யாவரும் பார்ப்பார்கள். எழுப்புதல் கண்டிப்பாய் வரும். There will be a revival. உங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு மீட்பு. ஒடுக்கப்படுகிற போது ஒருவேளை உங்களுடைய சத்தம், வேதனையின் சத்தம் கூட அநேகருக்கு கேட்காமல் இருக்கலாம், கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கலாம். ஒருவேளை உங்கள் இரத்தம் சிந்தப்படலாம், உங்கள் கண்ணீர் சிந்தப்படலாம், உங்கள் பிரயாசைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், விருதாவாக போகிறதே என்று நீங்கள் புலம்பலாம். யாக்கோபின் வல்லவர் எழும்புவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் சீக்கிரத்திலே காணப்போகிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தாழ்த்துகிற போது வேதம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மைக்காக ஏங்குகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் நன்மையே நாங்கள் பார்க்கலையா, ஒரு நன்மையும் பார்க்கல, தீமையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறாயோ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உன் குடும்பத்தை நன்மையினால் நிரப்புவார், உன் வாயை நன்மையினால் நிரப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீமைக்கு பதிலாய் நன்மை செய்யும்படிக்கு உனக்காக வல்லவராக தேவன் எழுந்தருளுகிறதை பார்க்கிறோம். யூ வில் பி அ குட் விட்னஸ். உங்களை மாம்சமான யாவரும், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற யாவரும், நீங்கள் ஒடுக்கப்படும் போது வேடிக்கை பார்த்தார்களே, அவர்கள் எல்லாரும் பார்க்க போகிறாங்க, இந்த இயேசுநாதர் உனக்கு மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிறதை. உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், சில நிமிஷங்கள் தான். சீக்கிரம் உங்கள் மீட்பு வருகிறது. சீக்கிரம் உங்கள் ஒடுக்கத்திலிருந்து விடுதலை வருகிறது. நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்து கொண்டு வந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பொழுது அவ்வளவாய் நெருக்கம், சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கத்தை காண்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நெருக்கமாக இருக்கலாம், உங்கள் பண நெருக்கமாக இருக்கலாம், சரீரத்திலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், வயதானதின் நிமித்தம். ஐயா, எனக்கு இருந்தபோது எல்லாம் என்னோடு இருந்தார்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நான் இழந்துவிட்டு நிற்கிற போது யாரும் என்னை சேர்க்கவில்லை என்று புலம்பி வேதனையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீட்பரும் உன் இரட்சகருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு நறுமணமாக, பயனுள்ளதாக, பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் மீட்டு கொள்ளுகிறவர். சோர்ந்து போய் விடாதிருங்கள். உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன்.
டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்டு வேதனையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வேளை வரும், தேவன் தமது வலது கரத்தை உங்களுக்காக நீட்டுகிற ஒரு தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படி உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிற தேவன். உங்கள் ஊழியத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஊழிய பாதையிலே நீங்கள் தேவனுக்காக உண்மையாக இருந்ததினால் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாரும் உங்களுக்கு ஒத்தாசை வரவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர். He will be your savior and your redeemer. உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒடுங்கி போன உங்கள் சரீரத்தை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர். தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்திலே பாய்ந்துவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு சாட்சியை கேட்டேன். கீழே விழுந்ததினால், வீட்டை விட்டு ஊழியத்துக்கு வெளியே புறப்பட்ட நேரம் கீழே விழுந்ததினால் முதுகு தண்டில் அடிபட்டு 8 மாதங்கள் படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு அன்பு ஊழியர் தேவனையே விசுவாசித்து கூப்பிட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் காலை வேளையிலே தேவனுடைய வல்லமை இறங்கினது, முதுகு தண்டுக்குள் இறங்கினது. தேவன் பலப்படுத்தி அவரை திரும்ப உற்சாகத்தோടെ தேவ ஊழியத்தை தொடரச் செய்தார் என்று எத்தனை மகிமையான காரியத்தை தேவன் செய்கிறார். பிசாசினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களை மீட்டு கொள்ளுகிற தேவன். பயப்படாதிருங்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், பிழைப்பீர்கள். உங்களை கைவிடவே மாட்டார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தத்துக்கென்று, தேவனுடைய நியாயத்துக்கென்று தேவனுடைய வழிகளை கைக்கொள்ள ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உங்களுக்கு அற்புதமான காரியங்களை தேவன் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மனதுருகிற தேவன், சிலுவிலே நீர் ஒடுக்கப்பட்டீர் ஆண்டவரே, நெருக்கப்பட்டீர். ஒவ்வொருடைய பாவத்தையும் சுமந்து, வியாதியை சுமந்து, வேதனையை சுமந்து நீர் எவ்வளவு ஒடுக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். பொழுதும் ஒடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக மனது உருகுகிற தேவன், மனம் இறங்குகிற தேவன். யாரெல்லாம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலே மிகுந்த வேதனையோடு கூப்பிடுகிறார்கள் என்று நீர் அறிவீர். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து நுகத்தை விடுதலை ஆக்குகிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மீட்கப்படட்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு, மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தந்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீர். எல்லா ஒடுக்குதல் நீங்கட்டும் அப்பா. நீதி செய்கிற யாக்கோபின் வல்லவர் இயேசுநாதர் எழுந்தருளும். ஒவ்வொருவருக்கும் நியாயம் கிடைக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களுக்காக பேசி பெரிய காரியங்களை செய்து புதிய வழிகளை திறக்கிறவர். ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட சரீரத்தையும் பலப்படுத்துகிற தேவன். இப்பொழுதே சுகமும் பலனும் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும், நன்மை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை காணட்டும், வாழ்ந்திருக்கட்டும். ஒரு எழுப்புதல் அவங்க ஊழியத்தில், சபையில் இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை மூடிக்கொள்ளட்டும். எல்லா பிசாசின் ஒடுக்குதல் நீங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை அக்கினியாய் இறங்கி ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்வீர். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.